Good evening, teacher. Good evening. சாப்பிட்டீங்களா? கிளாஸ்ல இருக்க பிள்ளைகள். Good evening, madam. Teacher. Good evening, miss. Good evening. எல்லாருக்கும் நெட்வொர்க் பிரச்சனை இல்லையா? வீடுகள் தனியா வீட்டுல இல்ல டீச்சர், தண்ணி இல்ல. இங்கிலீஷ் கிளாஸ்ல வருதுல்ல நேரிய மிஸ் அப்பக்கு கொஞ்சம் லிங்க் வரையில புறாதான் லிங்க் வந்து லிங்க் கொஞ்சம் லேட்டா வந்து மிஸ் நெட்வொர்க் கொஞ்சம் கிளியர் இல்ல. ஓகே, அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? போன கிளாஸ் நாங்க என்ன பார்த்தோம்? போன கிளாஸ் அதுக்கு கிடைக்கல. அதுக்கு முதல் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குதா? Madam, books you presentation compare பண்றது பார்த்தோம். What is presentation? ஓகே, அதுக்கு பிறகு எத்தனையோ பார்த்துருக்கீங்க. பார்க்கலையா? பார்க்கலையா? நாங்க பார்த்தனாங்க தானே. அதுக்கு பிறகு பிரசன்டேஷன்ல பயன்படுத்துற டூல்ஸ் என்னென்னு பார்த்தோமே. எப்படி ஓப்பன் பண்றது, எப்படி க்ளோஸ் பண்றது, எப்படி சேவ் பண்றது பார்த்தோம் தானே. Teacher. Yes, miss. இது பார்த்துருக்கீங்க. இது பார்த்தோம் தானே. எப்படி ஒரு பிரசன்டேஷன் ஓப்பன் பண்றது, எப்படி ஃபண்டுகள் கொடுக்கறது, சைஸ் கொடுக்கறது, பாயில்ட கொடுக்கறது எல்லாம் பார்த்துருக்கோமே. Yes, teacher, பார்த்தனாங்க. கடைசியா இன்னும் எழுதி இருக்கிறோம்னு சொல்லணும்ல. இன்னும் நோட்ஸ் எழுதி இருக்கிறோம். கடைசி நோட்ஸ் என்ன எழுதி இருக்கிறீங்க? மிஸ் கதைக்கிறது Yes. சொல்லுங்க. கடைசியா என்ன எழுதி இருக்கிறீங்க? கடைசி நோட்ஸ் என்ன எழுதி இருக்கிறீங்க? சொல்லுங்க. கடைசி நோட்ஸ் எழுதி இருக்கிறீங்க. மேடம், நான் வந்து இந்த books and presentation compare வரைக்கும் எழுதி இருக்கேன் மேடம். என்ன நோட்ஸ் எழுதி இருக்கிறீங்க? மேடம், என்ன எழுதி இருக்கிறீங்க? யானிஷா என்ன எழுதி இருக்கிறீங்க? வியானிஷாக்கு மிஸ் கதைக்கிறது கேக்குதா? வியானிஷா அவிதான் என்ன எழுதி இருக்கிறீங்க? போன கிளாஸ் வரையில மிஸ். போன கிளாஸ் தேசிகா என்ன எழுதி இருக்கிறீங்க? டீச்சர். டீச்சர் நாங்க மின் கழிச்சு என்ன எழுதி இருக்கிறீங்க கேசிகா? மின் நிகழ்ச்சியை கற்பித்தல். ரைட். சானசன் என்ன நோட் சொல்லி இருக்கிறீங்க தமிழ்ல? மிஸ் மின் நிகழ்த்தொகை மூலம் கற்பித்தல். ரைட், அது பார்த்தோம் நாங்க. அதுக்கு கீழே அடுத்தது ப்ரொசீஜருக்கு மிஸ் கதைக்கிறது கேக்குதா? ப்ரொசீஜர்
வியானிஷா Yes, miss. வியானிஷா வியானிஷா இல்லையா? எங்க இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் வேற இல்லையே. ப்ரொடக்ஷன் கடைசி இது பாருங்க பெண். நாங்க ப்ரெசன்டேஷன் பயன்படுத்துற முறைகளை பற்றி நாங்க படிச்சிருக்கிறோம். ரைட், அதுல என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்ன்றது பார்த்தோம். அதுல இருக்கிறீங்களா நோட்ஸ்? மேடம் நான் போன கிளாஸ் வரல மேடம் வெனிஸ்டே. வரையிலன்னு சொன்னா என்ன செய்ய வேணும்? மேடம் நான் இங்க புக்ஸ் எதுவும் இருக்க மேடம், நாங்க ஃபியூனரல் ஒன்றுக்கு போயிருந்தோம் மேடம் நாங்களுக்காக. கேட்க வந்தீங்க? எஸ் மிஸ். ரைட், ஓகே. அப்ப நோட்ஸ் சொல்லுதா வந்தா நீங்க பழைய நோட்ஸ் சொல்லி கொண்டிருப்பீங்க. முடிச்சிட்டேன், அதை முடிச்சு இங்காலே வந்துட்டேன். ரைட், அடுத்தது பிள்ளைகள் டூல்ஸ் இன் ஹோம். ஹோம் டேப்ல இருக்கிற டூல்ஸை பற்றி பார்க்க போறோம். ஸோ இது ஒரு ஹெடிங்கா போடுங்க. அடுத்த ஹெடிங் என்ன, டேட்டா போட்டு ஹெடிங் போடுங்க. டூல்ஸ் இன் ஹோம் டேப் டு ஃபார்மேட் வேர்ட்ஸ். வேர்ட்ஸுகளை ஃபார்மேட் பண்றது உங்களோட ஹோம் டேப்ல இருக்கிற டூல்ஸுகள் பார்க்க போறோம். ஸோ ஒரு பென்சில் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், பென்சில் வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டிக்கு பிளாக் பென் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், பென்சில் இல்லாட்டி பிளாக் பென் வச்சுக்கொள்ளுங்க. ஹெடிங்க போடுற தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த நோட்ஸ் எப்படி இருக்கு பிள்ளைகள்? டூல்ஸ் அதை பற்றி இருக்கா? தமிழ் பிள்ளைகளுக்கு டூல்ஸை பற்றி இருக்குதா நோட்ஸ்? மிஸ் எழுத்துக்களை விரும்பியவாறு வடிவமைக்க இந்த கருவிகளை பயன்படுத்தலாம்னு சொல்லி எழுத்துக்களின் எழுத்தை மாற்றுதல், எழுத்துக்களின் அளவை மாற்றுதல், அதுக்கெல்லாம் பக்கத்துல குறியீடுகள் இருக்கு மிஸ். ரைட், ஓகே. அப்ப அந்த குறியீடோட தான் எழுத போறோமா இந்த நோட்ஸ்? அது மாதிரி தான் போகுது. அப்ப அதுக்கு ஹெடிங்க போட்டுக்கொள்ளுங்க. ரைட், அடுத்தது போமா ஒவ்வொன்றும் பார்க்க போறோம் இன்னைக்கு. போல்ட் டெக்ஸ்ட். ரைட், போல்ட் டெக்ஸ்ட். போல்ட் டெக்ஸ்ட் போட்டுட்டு அதோட சிம்பிளை கீறுவீங்க, பாக்ஸ் அடிச்சு போல்டுக்குரியது பி. ஸோ இதை வந்து எக்ஸாம்பிளா போடுங்க. போல்ட் எப்படி வரும், போல்ட் எப்படி இருக்குமென்றதை போடுங்க. டார்க் பண்ணி ஒரு டாபிக் என்ற வேர்டை டார்க் பண்ணி எழுத வேணுமா, போல்டா டார்க் பண்ணி எழுதுங்க. எக்ஸாம்பிள் அந்த போல்ட். ஸோ நீட்டா இருக்கணும். படம் கீற வேணும், இதோட நேம போட வேணும் மேல பால் டெக்ஸ்ட். அதுக்கு சின்னதா ஒரு படம் எழுத வேணும், படம் கீற வேணும். எக்ஸாம்பிள் என்ன போட்டுட்டு அதையும் இதுல எழுத வேணுமா. டாபிக் வந்து நாங்க எப்படி எழுதலாம், போல்டுன்றது எப்படி எங்களுக்கு எழுதி காட்டும். ரைட், எழுதிட்டு ஒரு சம்ஸ் அப் போடுங்க பாப்போம் எல்லாரும். நேரியன் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் டீச்சர். ஒரு ஆள் எழுதியாச்சு. எழுதிட்டு போய் குயிக்கா சம்சா போடணும் பிள்ளை, பார்த்துட்டு இதை பண்ணுங்க சார். மெட்டாக்கு லேட் பண்ண வைக்கக்கூடாது. சரிங்க, போடுவீங்க என்னண்டு அதுக்கு சிம்பிள் போடுவீங்க, ஒரு எக்ஸாம்பிள் வந்து போடுவீங்க. ஓகே மேடம்.
Next one. Wait, wait. Presentation செய்து பார்த்துருக்கீங்களா பிள்ளைகள் எப்படி ஆகுது? ஆம் டீச்சர், செய்து பார்த்திருக்கேன். Good. நான் செஞ்சதுல சம்பளம். போன கிளாஸ் ஸ்டார்டிங் நான் எப்படி பார்க்க பண்றது என்னென்ன பண்ண பார்த்துருக்காங்க. அடுத்தது இட்டாலிக். இட்டாலிக் எப்படி இருக்கும்? ஸ்லாங் அப்படி சொல்லுங்க. Okay, madam. Italic. Underline. Underline. Underline text. Okay, madam. Right. அடுத்தது change font color. Change font color. கீழே இதுல பிளாக் கோடு இருக்கு பிள்ளைகள். ஆனா நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு ரெட் கலர் அடிங்க. கோடு இங்க கீழே ரெட் அடிச்சீங்க சொன்னாதான் ரெட் மட்டும் ரெட் போடுங்க. ரெட் டார்க்ல போட்டுட்டு ரெட்டால தான் எழுதுங்க. சரியா? அப்பதான் கலர் கிடையாது.
ஓகே மேடம். change font color. அடுத்தது increase font size. Increase font size. Increase font size. Increase font size. இது உங்க புக்ல இருக்குமென்னு நினைக்கிறேன் பிள்ளை பாருங்களா. இன்க்ரீஸ் font size. அடுத்தது decrease font size. டிக்ரீஸ் பண்ணைகள் எப்படி ஸ்பேஸ் வரும்ன்றதை போடுறது சரிங்களா. டிக்ரீஸ் பண்ணைகள ஸ்பேஸோட இருக்கு ரைட். இதை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா டிகிரி. இது மினக்கட்டு தாரன் மீன்ஸ் இதுல எல்லாம் இந்த இதுல தாரது எல்லாமே பொதுவானது பிள்ளைகள். இது நீங்க வேர்டுல பார்க்கலாம், எக்ஸல், அக்சஸ், பவர்பாயிண்ட் இந்த நாலுக்குமே பொதுவான டெப்ஸுகள் டூல்ஸுகளை தான் நாங்க பார்க்கிறோம் சரியா. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது. இவ்வளவு இருந்தாலே நீங்க பவர்பாயிண்ட் செய்து முடிச்சிடலாம். இதுகள் தெரிஞ்சாலே பவர்பாயிண்ட் செய்து முடிக்கலாம். இதுகள் தான் மெயினான டூல்ஸுகள். சும்மா மிஸ் வந்து எழுத சொல்றான்றதுக்கு நீ கண்ட பாட்டுக்கு நோட்ஸ் எழுதுவீங்களா இருந்தா அப்புறம் படிக்க மாட்டீங்க சரியா. ஏனோ தானே இருந்தீங்கன்னா படிக்க மாட்டீங்க. டிகிரி தெரியும். அடுத்தது போகும் இன்சர்ட் பிக்சர் ஸ்லைட் வந்து பார்க்க வேணும்னு சொன்னாங்க அப்படித்தானே. இது இன்னைக்கு நாங்க பார்க்க வேணும் அப்படியா. மறந்துட்டீங்களா? சொன்னீங்க டீச்சர். சொன்னீங்க டீச்சர். இன்னைக்கு எப்படி பிக்சரை வந்து இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ரைட் ஓகே எல்லாரும் கவனிங்க. நாங்க வேர்டுல பிக்சர் இன்சர்ட் பண்றது பார்த்துருப்போம். ஸோ இது இப்போ பவர் பாயிண்ட்ல எப்படி நாங்க இன்சர்ட் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஸோ ஒரு பிளாங்க் ஷீட்டோ ஏதாவது ஒரு ஷீட் எடுத்து இன்சர்ட் டேப்ல போனீங்கன்னு சொன்னா அந்த பிக்சர் இருக்கும் சரியா. அதுல போயிட்டு உங்களுக்கு தேவையான பிக்சரை இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம் ரைட். நான் இதை என்னுடைய கம்ப்யூட்டர்லயே உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்க. வாய்ப்பு ஸ்பீடா போறதுனால தெரியல. ஓகே மிஸ்ட கம்ப்யூட்டர்ல செய்து காட்டுறேன். ரைட் மிஸ்ட கம்ப்யூட்டர் தெரியுதா? ஓகே இங்க இருக்கு பவர் பாயிண்ட். மிஸ்ட பவர் பாயிண்ட் 13. ஓகே உள்ள போறேன். இங்க பாருங்க எனக்கு முதலாவது அந்த என்ன சொல்றது இது வந்து பேட்டர்ன்ஸ் தீம்ஸ் சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு என்ன சொல்றது கலெக்ஷனா இருக்குது. ஸோ நான் இப்ப எனக்கு ஒரு பிளாங்க் ஷீட் பிளாங்க் ப்ரெசன்டேஷன் தேவை. ஸோ நான் பிளாங்க் ப்ரெசன்டேஷன் எடுக்கிறேன், கிளிக் பண்றேன். ஸோ எனக்கு பிளாங்க் ப்ரெசன்டேஷன் வந்து இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம் ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்றது. ஸோ நான் இன்சர்ட் அந்த டேப்ல பிக்சர் என்னது இருக்கு ரைட். நான் அதை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணினோட இந்த கம்ப்யூட்டர்ல எதெல்லாம் பிக்சர் இருக்கோ அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் காட்டுது. காட்டுது இதுல வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கிறதான ஃபோல்டர் எல்லாம் காட்டுது. நான் ஒரு பிக்சரை ரேண்டமா செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்றேன் சரியா. பாத்தீங்களா இன்சர்ட் ஆயிட்டு ரைட். ஓகே இப்ப நான் வந்து இந்த பிக்சரை
நான் கிளிக் பண்ணிக்கல என்ன நடக்குதுன்னு மேல பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? மேல தெரியுதா? மேல் பார் தெரியுதா? ரைட். இப்ப நான் நார்மலா இருக்கு ரைட்டா. இப்ப எல்லாரும் கவனிக்கணும், இந்த மேல் ஷீட்டை கவனிக்கணும், ஏதாவது மாறுதா இல்லையான்றது சொல்லப்படும் மெசேஜ். இப்ப நான் பிக்சரை கிளிக் பண்ணுறேன் ரைட். பிக்சரை கிளிக் பண்ணினோன்னு இந்த ஸ்கிரீன்ல என்ன டிஃபரெண்ட் ஆயிடுச்சு, என்ன டிஃபரன்ஸ் கண்டீங்க? ஃபார்மேட் ஃபார்மேட் என்ன நடக்குது? ஃபார்மேட் என்ற டேப் ஒன்று கிரியேட் ஆகுது ரைட். ஏன் ஃபார்மேட் கிரியேட் ஆகுதுன்னா அந்த பிக்சரோட சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் செய்யறதுக்கு இந்த ஃபார்மேட் தான் இருக்கும். இல்லை இங்க மழையாருக்கு கத்த முடியல, மிஸ்ஸுக்கு சத்தமா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் 7 மணி நேரம் வெளியே முடிக்க பாக்குறேன், மிஸ் கத்த முடியல ரைட். பிக்சரோட சம்பந்தமான எல்லா வேலைகளும் பார்டரா இருக்கலாம், இருக்கலாம், மற்றது இதுல பாத்தீங்கன்னா சொன்னா ஒவ்வொரு விதமான ஸ்லைட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. பிக்சர் ரிமூவ் பண்ணுறதா, பேக்ரவுண்ட் எல்லாம் பிக்சருக்கு செய்ய முடியுமோ எல்லாமே இதுல இருக்குது. இப்ப நான் சும்மா ஒரு விஷயம் செய்த காடு, இதுக்கு நான் பார்டர் போடுறோம். பார்டர் போடுறது பாத்தீங்கன்னா பிக்சர் பார்டர் வந்து இருக்கு. கிளிக் பண்ணா பிக்சர் பார்டருக்குரிய கலர் உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். அதோட நான் வெயிட்டையும் கொடுக்கலாம். இப்ப வந்து நார்மலான பார்டர், ஆனா இதுல வந்து இந்த டிசைன் இருக்குது. இதுல வந்து டிசைனும் போடலாம். இந்த மாதிரி போடலாம். மோர் லைன்ஸ் இருக்கு, மோர் லைன்ஸுக்குள்ள போனேன்னா நிறைய லைன்ஸ் இருக்கு. சாலிட் லைன்ல நிக்குது எனக்கு. இதுல வந்து கிரேடியன்ட் லைன் கிளிக் பண்ணி இதுல இருந்து கலர்ஸ் கொடுக்கலாம்ல. சரி, என்ன இதுல வந்து நான் டார்க் ப்ளூ கொடுப்பேன். கொடுத்துட்டு பிக்சர்ல மாறுறது தெரியுதா உங்களுக்கு? மாறுறது தெரியுதா? பிக்சர்ல ஏதாச்சும் மாற்றம் தெரியுதா? வரனா லைனை கொஞ்சம் போட்டு இது டிரான்ஸ்பரன்சி. இதுல வந்து லைன் கூட்ட முடியாது பிள்ளைகள். இதுல வந்து அந்த எஃபர்ட் மட்டும்தான் எடுக்கலாம். நாங்க முதலே லைனை கூட எடுத்திருந்தா இது ஃபில் பண்றதுங்களுக்கு கூட வந்திருக்கு ரைட். அப்ப நாங்க வெயிட்ல போயிட்டு கொஞ்சம் கூட எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, இப்ப தெரியுதா இதுல வித்தியாசம்? குறைக்கிறேன், கூட்டுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது பார்டருக்குரியது சரியா? ரைட். ஓகே. இப்ப இந்த பார்டர்ல கூட நான் ஏதாவது பிக்சர் போட்டதுன்னா கூட போடலாம் ரைட். இதுல வந்து வித்திட சைஸ் கூட்டி கொண்டு போறோம். பாக்குறீங்க தானே பிள்ளை? ஸ்கிரீன் பாக்குறீங்க தானே என்ன நடக்குது? கூட போடுறேன், போட்டுட்டு பாருங்க. இப்ப நான் இந்த பிக்சர் கிளிக் பண்ணி இந்த பிக்சருக்குரிய கலர் தீம்ஸ் மாறுது ரைட். கலர் தீம்ஸ் மாறுது. பழைய காலத்தை படம் மாதிரி மாறிடுது.
இது வந்து பிக்சருக்குரிய கலர், பிரைட்னஸ், டெம்பரேச்சர் இதெல்லாம் இது பிக்சருக்குரியது நாங்க செய்யலாம். சரியா? இப்ப நாங்க அது பார்த்துட்டோம். பார்டர்ல வந்து பிள்ளைகள் நாங்க என்ன கொடுத்தோம்? நாங்க முதல் இந்த கிரேடியன்ட் கொடுத்தோம். நான் சாலிட் லைனே கொடுப்பேன். சாலிட் லைன் கொடுத்துட்டு டைப்பை இந்த மாதிரி மாத்துறேன். கம்பவுண்ட் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க.